ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைன்மாஸ்டர் ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆப்போட பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியும், நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ண வர்ற இந்த கைன்மாஸ்டர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், மேலே இருக்க கைன்மாஸ்டர் கிரியேட் எடிட் ஷேர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஃபாண்டை எடுத்துகிட்டு எப்படி உங்கள் நேம் செட் பண்ணுறது அப்படி அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அது வந்து ஆலில் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் புது வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னா 3200 இன்ட்டு இதில் 720 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இதுதான் இமேஜ் சைஸு. இப்போ இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ, அதாவது நீங்கள் வந்து கைன்மாஸ்டரில் வந்து அதில் என்ன டெக்ஸ்ட் வைக்கிறீங்களோ அதை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ என்னோடய நேமே எழுதிட்டு ஃபாண்ட் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் இதை வச்சுக்கிட்டேன். இப்போ அவ்வளோதான், ஃபாண்ட் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் கேலரி பிக்சர் வரும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் தேவையான அளவு க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது இமேஜில் ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், அது வந்து உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னர் ஷேடோ கொடுக்குறேன்னா, நீங்கள் வந்து ஃபாண்டை வந்து எவ்வளோ ஸ்டைல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஸ்டைல் பண்ணிக்கங்க. நான் வந்து இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சும்மா பண்ணி காட்டுறேன். டிக் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து நான் இன்னொரு ஃபாண்ட் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து எடிட்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இடத்துல வச்சுக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான இடத்துல சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை. அடுத்து அதுக்கு அந்த எடிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெக்ஸ்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தா இப்போ இமேஜை டெக்ஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. அடுத்து அதே மாதிரி இன்னர் இமேஜ் கொடுத்துக்கிறேன். நான் அந்த ஃபாண்ட் இப்போ ஸ்டைல் பண்ணுறேன். எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிறேன். 3D எஃபெக்ட்லாம் கொடுக்குறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான 3D எஃபெக்ட்லாம் கொடுக்கலாம். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு தெரியும். நீங்கள் வந்து இமேஜை வந்து PNG அப்படிங்கிற ஃபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அது சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணோடனே கைன்மாஸ்டர் அப்படின்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்துச்சா இல்லையா, அந்த மாதிரி அந்த இதுக்கு வந்து நம்ம எப்படி என்ன ஃபாண்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் இதுக்கு வந்து வெல்கம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபாண்ட் இப்போ சூஸ் பண்ணுறேன். ஃபாண்டை கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் இதை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டைலாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. உங்களோட இதுதான். இதுக்கு நான் டெக்ஸ்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீடியோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறது புரியும் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சேவ், இதுவும் PNG ஃபைல்லே சேவ் பண்ணிடுறோம். PNG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை டெலீட் பண்ணிட்டு இமேஜ் சைஸ் வந்து எப்படின்னா யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் வச்சுக்கோங்க. இதில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் சும்மா பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு எனக்கு தேவையான இமேஜ் என்னென்னா ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு க்ராப் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ க்ராப் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து சைஸ் பெருசு பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் கொடுத்துட்டு இதை வந்து PNGயில் இருக்கிறத JPGவாக மாற்றிடுங்க. JPGவாக மாற்றிட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து 3 இமேஜ் கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் இமேஜ், இதையும் நான் தேவையான அளவு கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க.
நான் க்ராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிசைஸ் பண்ணுறேன். அதான் இதுவும் பிஎன்ஜியில் இருக்குது, ஜேபிஜேயாக மாற்றிக்கோங்க. அதுதான் சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை டெலிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒன் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோட்டோ என்னென்னா அதை வச்சுக்கிறேன். இதையும் தேவையான அளவு க்ராப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு 3 ஃபோட்டோ வச்சுக்கிறேன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா நான் இப்போதைக்கு ஒரு 3 ஃபோட்டோ தான் வச்சு காட்டுறேன். இதே ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டிக் கொடுத்துருங்க. ஸோ சேவ் டு கேலரி, பிஎன்ஜிலேருந்து ஜேபிஜே மாற்றிட்டு சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிகே எடிட்டர் ப்ரோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அசர்ஸ் அப்படிங்கிறத போய்ட்டு பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் எது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் கைன்மாஸ்டர் வந்து கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எல்லாம் புரியும். நீங்கள் வந்து அங்கே எடிட் பண்ண இமேஜில் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இமேஜ் எடிட் பண்ணோம், அது 3 சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து என்னென்னா இமேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாமே யூடியூப்பில் கைன்மாஸ்டர் தம்ப்நெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இமேஜுக்கு ஒவ்வொரு தம்ப்நெயில் இருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம என்னதை மாற்ற போகிறோமோ அதோட தம்ப்நெயிலை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். நான் வந்து இப்போ நாங்கள் எடிட் பண்ண ஃபாண்ட்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். நான் வந்து எடிட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கரெக்டாக வாய்ப்பு இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்துடும். அதுதான் இது இப்போ பழைய கைன்மாஸ்டர் ரிமூவ் கொடுத்துருங்க. அடுத்து இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அடுத்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு வராது. அப்படி இல்லாட்டினா திருப்பி 2-3 டைம் ட்ரை பண்ணுங்கள், வரலாட்டியும். எனக்கு அப்படி தான் ஸ்டார்டிங்கில் வரல, அப்புறம் அடுத்த வீடியோ பண்ணும்போது வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும், உங்களுக்கும் வந்துடும். அவ்வளோதான், டன் கொடுத்துருங்க. அடுத்து க்ளோஸ் கொடுத்து வெளியில் வந்துருக்குங்க. எல்லாமே ரீசன்ட் டேப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ நான் இங்கே சூஸ் பண்ண வெல்கம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இங்கே கொடுத்த மணிகண்டன் எடிட்ஸ் அப்படிங்கிற ஏதோ வந்துருச்சு. அவ்வளோதான். இது வந்து கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.